ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில், அதாவது இந்த வருடம் நவம்பர் 30 அமாவாசை வருது. அந்த அமாவாசை திதி நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வரைக்கும் இருக்கு, நாம பித்ருக்களுக்கான வழிபாடு எப்படி செய்யலாம், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நமக்கு நிறைய தோஷங்கள் இருக்குன்னு சொன்னாலுமே அது எல்லாத்தையும் கடுமையான பாதிப்புகள் அதுலயுமே நமக்கு இருக்கும். அதோட நம்ம தலைமுறையாக தொடர்ந்து வரும் தோஷம் அப்படின்னு சொல்றதுக்குரிய முக்கியமானது பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது மனக்குறையோடு இருந்தாங்க, அவங்க சாகும்போது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு தோஷமாகவும் இருக்கும். இந்த பித்ரு தோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்கள் நீங்குவதோட வீட்டில் எப்போதுமே சுபிட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அமாவாசை திதி வரும் நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கும். நம்ம வம்சாவளி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுறதுக்குரிய நாள் தான். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதியில நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு. தாய் தந்தையை இழந்தவங்க, மனைவி குழந்தையை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள், இப்படி எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் யாரெல்லாம் இழந்து நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா இதனால நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா, அதாவது அவங்க வீட்டில் யார் இறந்தாங்களோ அவங்க ஆத்மா சாந்தி அடைவதோட நம்முடைய குடும்பத்துக்கு அவங்க நிச்சயமா ஆசீர்வாதம் வழங்குவாங்க. அந்த நம்பிக்கையா தான் நம்ம காலமா இந்த வழிபாட்டு முறையை நாம செஞ்சுட்டு வரோம். சிலர் பலவிதமான நிறைய பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல பித்ருதோஷமும் இருக்கு அப்படின்னு சொல்லி பரிகாரம் செய்ய சொல்வாங்க. அப்போ அமாவாசை தினங்கள்ல வருடத்திற்கு ஒரு முறை வரும் திவசம் அது போன்ற நாட்கள்ல விரதம் இருந்து முன்னோர்களை நினைச்சு வழிபட்டுட்டு அவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காம இருப்பாங்க இல்லையா, அதை தவறியவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பித்ருதோஷம் அல்லது பித்ரு சாபம் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள குடும்பத்துல சுபகாரிய தடை நடக்கிறதுல தடை ஏற்படும், நிம்மதியின்மை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், பண இழப்பு, தொழில நட்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறவங்க அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்குமே கண்டிப்பா இந்த பரிகாரம் நாம செய்யலாம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நவம்பர் 30 சனிக்கிழமை அமாவாசை வருது. இது சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 30 காலையில 11 மணிக்கு மேல துவங்கி அதாவது டிசம்பர் 1 பகல் 12:20 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. இது சனிக்கிழமையோட வரும் அமாவாசை அப்படிங்கறதுனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசைன்னே சொல்லலாம். அதாவது யமலோகத்துல வாசல்ல இருக்கும் காகங்கள் தான் நாம அளிக்கும் தர்ப்பணங்கள்ல பலனை முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கர்ம காரகனான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தாராளமா கொடுக்கணும். அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது இது போன்றதுல நம்ம அந்த முன்னோர்களை ஆத்மார்த்தமா வழிபட்டு அவங்களுக்கு அந்த தர்ப்பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பித்ரு தோஷம் எல்லாமே நீங்கும். அமாவாசை அன்னைக்கு சாதத்தை நாம குலையாம வச்சு, அதாவது பச்சரிசி வைக்கணும். வச்சு அதை அதுல அந்த அரிசியோட வெல்லம் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் கலந்து நல்லா ஆற வச்சு அதை உருண்டையா
3 இல்லைன்னா 4 உங்களுக்கு எத்தனை உருண்டை நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சிங்களோ அத்தனை உருண்டையாக எடுத்துக்கோங்க. அந்த உருண்டைகளை வந்து ஒரு வாழை இலையில் வச்சு பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுங்க. அது வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது கொடுக்கும் போதே அது கூட வாழைப்பழம் இது மாதிரி அகத்திக்கீரை இது கிடைச்சாலும் அது கூடவே நீங்கள் வந்து சாப்பிட பசுமாடுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட படிப்படியாக அந்த பித்ரு தோஷம் வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும். வேறு எந்த தோஷமுமே இதில் வராது. பித்ரு தோஷம்னு இல்லை, உங்களுக்கு ஜாதகத்தில் வேறு எந்த தோஷம் சொல்லியிருந்தாலுமே இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மற்றவங்களுக்காக பித்ரு தோஷம் போகிறதுக்காகவும் செய்யும்போது இது நமக்கு அளவில்லாத நன்மைகளையும் ரொம்ப பலன்களையும் நமக்கு கொடுக்கும். பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக 30 கோடி தேவர்கள் வசிக்கும் இடமாகவும் இருக்கிறதுனால அவர்களுக்கு வயிறு நிறைய உணவளிக்கும் போது நம்முடைய வீட்டில் சுபிட்சம் நிறைஞ்சு இருக்கும். அதாவது இந்த மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு எப்போதுமே பரிபூரணமாக நிறைஞ்சு இருக்கும். அதோட பித்ருக்களோட ஆசையும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போது அவங்க நம்ம வீட்டில் இறந்தவங்களோட ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த திதி வச்சு ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க, சுவாமி கும்பிடுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா இந்த அமாவாசையை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அவங்க இறந்த திதி தெரியாது. இன்னொன்று அவங்க நிறைய காரணங்கள் இருக்கும். நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்துருப்பாங்க, நம்மக்கிட்ட அவங்க சொல்லணும்னு நினச்ச விஷயத்த சொல்லாமல் போயிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் இது மாதிரி எளிமையான பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக அதில் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இந்த மாதிரி பித்ருதோஷம் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே நாம் வந்து வெளியில் வந்துடலாம். அதனால் இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை நீங்களே செஞ்சு கண்டிப்பாக கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு போய் நாம் இன்னொருத்தவங்களை பார்த்து தான் எல்லாருக்கும் அதை மாதிரி செய்ய முடியாது இல்லையா? புரோகிதர் வச்சு செய்கிறது, ஒருத்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அது மாதிரி எல்லாருனாலையும் செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையான முறையை நாமளே நமக்காக செஞ்சுக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.